நான் இதே தான் மீண்டும் அதில் தான் எனக்கு ஒரு தெளிவு வேண்டும். நீங்கள் அதை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர். காங்கிரஸ் தான் வந்து அந்த எக்ஸ் ஃபேக்டரா பிஜேபி ஜேடி கூட்டணிக்கு? காங்கிரஸினுடைய போர் பர்ஃபார்மன்ஸால தான் வந்து இந்த கூட்டணி வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட்டில் அடிக்க போகிறாங்களா? சந்திரசேகர் வீக் லிங்க் அங்கே இருக்கிற வீக் லிங்காக இருக்குமா? காங்கிரஸ் தான் வீக் லிங்க். அப்படி ஆமாம், இந்த ட்ரெண்டு வர்றதை பார்த்தா காங்கிரஸ் தான் அந்த கூட்டணியில் வீக் லிங்காக ப்ரூவ் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு முக்கியமாக காரணமாக சொல்லப்பட்டது கடைசி நிமிஷம் வரை தேஜஸ்வி யாதவ் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறதுல ஒரு தயக்கம் காமிச்சது. இல்லை, அந்த ஓட்டர் அதிகாரி யாத்திரா நடத்தினாலேயே காங்கிரஸினுடைய செல்வாக்கு அபரீதமாக வந்து பெருகிடுச்சு. ராகுல் காந்தி வந்து காங்கிரஸை வந்து பெரிய அளவிற்கு அங்கே தூக்கி நிறுத்திட்டார் பீகாரில். அதனால் அந்த கூட்டணியில் வந்து எங்களுக்கு 61 சீட்டு கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் கொஞ்சம் பியாண்ட் தியர் கெப்பாசிட்டி வந்து ஓவர் பிளே பண்ணிட்டாங்களா காங்கிரஸ்? இல்லை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டுருச்சா? ஆர்ஜேடி வந்து காங்கிரஸை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிடுச்சா? அது என்ன நிர்பந்தம் என்று தெரியவில்லை. போன எலெக்ஷன்லையும் இதே மாதிரி தான் அவங்க நிர்பந்தப்படுத்தி அதிக சீட்டுகள் வாங்கி நிறைய சீட்டில் தோத்தாங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் கூட உங்களுக்கு காங்கிரஸுக்கு அதனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக கொடுக்கறது இல்லை. சீட்டு நிறையவே வாங்குகிறாங்க, ஆனால் விக்ட்ரின்றது இல்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் திருப்பியும் அடுத்த 5 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் காங்கிரஸ் தன்னுடைய கட்சியை பலப்படுத்தாமல் மற்றும் வெறும் சீட்டை மாத்திரம் அதிகம் வாங்கி கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகளையும் தன்னோடு இழுத்து கொண்டு கீழே போவதாக தான் தெரிகிறது. சார், அப்போ இந்த ரிசல்ட் ஒருவேளை இதே நிலை தொடர்ந்தால் தேசிய அளவில் ஒரு தாக்கத்தை வந்து காங்கிரஸுக்கும் கூட்டணிகளுக்கும் ஏற்படுத்துமா? ஏன்னா இங்கே ஆட்சியில் அதிகாரம் கேட்குறாங்க, எங்களை சென்ற முறையோட சீட்டு ஜாஸ்தி கேட்குறான்றாங்க. நீங்கள் சொல்லும் பொழுதே எனக்கு உடனே 2011 தான் ஞாபகம் வந்துச்சு. 63 சீட்டுகளை வந்து நிர்பந்தித்து பெற்றுட்டு போய் கடைசியில் வந்து 5 சீட்டு ஜெயிச்சாங்க, 5-8 ஜெயிச்சாங்க. அதே போல் 2016 41 சீட்டுகள் பெற்றார்கள். பெரிய அளவுக்கு ஒன்றும் வெற்றி இல்லை. அப்போது அந்த 2021 தான் அவர்களை 25 சுருக்கினது சரி என்று ஒரு பார்வை இருந்தது. அது காங்கிரஸ் தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் வரக்கூடிய தேர்தல் ஆட்சியில் அதிகாரம் இன்னும் சீட்டுகள் அதிகமாக பெற வேண்டும் என்று காங்கிரஸ் தமிழ்நாடோ இல்லை மேற்கு வங்கத்திலேயோ இல்லை கேரளாவிலேயோ வைக்கக்கூடிய பேரத்திற்கெல்லாம் இது ஒரு பெரிய பின்னடைவாக ஏற்படும் கூட பார்க்கலாமா? பீகார் வந்து ஒரு பாடம் புகட்டும். இல்லை, ஒருவேளை இந்த நிலை தொடர்ந்தால், நம்ம வந்து இப்போ இந்த ரிசல்ட்டை வந்து அனுமானத்தின் அடிப்படையில் தான் பேசுகிறோம், டவுன் த வயர் போகும்போது தெரியுது, ஏன்னா நம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த நிலை தொடர்ந்தால் காங்கிரஸிற்கு வந்து ஒரு ரியாலிட்டி செக் வருமா சார்? இதில் காங்கிரஸுக்கு நிச்சயமாக ஒரு ரியாலிட்டி செக் வரும். ஆனாலும் உங்களுக்கு இந்த இப்போது பிஜேபி தலைமையிலான இல்லை ஜேடியு தலைமையிலான அந்த கூட்டணி ஆட்சி அமைத்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நேஷ்னல் பூஸ்டர் ஷாட் மாதிரி அவங்களுக்கு அப்போசிஷன் எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு தான். ஆனாலும் உங்களுக்கு அடுத்து வரப்போகின்ற பெரிய சுற்று தமிழ்நாடு, கேரளா, அசாம், பாண்டிச்சேரி மற்றும் இன்னொரு மாநிலம், 5 மாநிலங்களில் வரப்போகிற வெஸ்ட் பெங்கால் அந்த சுற்றில் வெஸ்ட் பெங்கால் இந்த 5 மாநிலங்களில் அந்த மாநிலத்தில் இருக்கின்ற அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸை வச்சு தான் நாம் பேச முடியுமோ ஒழிய நிச்சயமாக வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸோட ஸ்டேக்ஸ் ஒன்றும் பெருசாக கிடையாது. அவங்க லெஃப்ட் பார்ட்டிஸோடு சேர்ந்து தான் ஃபைட் பண்ணுறாங்க. அங்கே போட்டி உங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸுக்கும் இல்லை பிஜேபிக்கும் தான். பிஜேபி முக்கியமான எதிர்கட்சியாக அங்கே ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு கூட அவர்கள் இப்பொழுது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதனால் வெஸ்ட் பெங்காலில் அவங்களுக்கு தான் மெயின் போட்டி. ஆனால் மற்ற 2 முக்கியமான மாநிலங்கள் அசாம் அண்ட் கேரளா, அங்கே காங்கிரஸ் கொஞ்சம் இன்னும் உயிரோடு இருக்குன்னு பேர். அதனால் உங்களுக்கு காங்கிரஸ் வர்சஸ் லெஃப்ட் தான், இந்தியா கூட்டணி பார்ட்னர்கள் தான், அவங்க 2 பேருக்குள்ளே தான் அந்த போட்டி கேரளாவில் நடக்கும். அசாமில் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி. தமிழ்நாடு ஒன்றில் தான் காங்கிரஸ் திருப்பியும்
கூட்டணியில் ஒரு பார்ட்னராக இருந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை அவங்களுடைய இதே மாதிரி கூட்டணிக்குள்ளேயே இருந்து கூட்டணியை கீழே இழுக்கும் வேலையை செய்வார்களா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இப்போதைக்கு காங்கிரஸ் நாங்கள் விஜயோட கட்சியோடு சேர்ந்து நாங்கள் போவோம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் இப்போ அந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். காங்கிரஸோட ஸ்ட்ரென்த் ஒன்றும் பெருசாக இல்லை. அதனால் அவர்கள் இருக்கும் இடத்தில் ஒழுங்காக இருந்து அந்த கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய வேலையை தான் செய்ய முடியும். வழி அவரோட பார்கெனிங் பவர் தமிழ்நாட்டில் நிச்சயமாக இன்னும் கம்மியாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.